எல்லாருக்கும் வணக்கங்க. என்கிட்ட ரொம்ப நாளா நிறைய பேர் பூரி செய்யறது எப்படி, அப்புறம் மசால் செய்யறது எப்படி அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் இந்த எபிசோட்ல உங்களுக்கு பூரிக்கு தொட்டுப்பாங்க இல்லையா அந்த கிழங்கு மசால், அது செய்து காமிக்க போறேங்க. முதல்ல அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு 6, நீளமாக மற்றும் மெலிதாக அரிந்த பெரிய வெங்காயம் 4, கடலைப்பருப்பு 5 டீஸ்பூன், கீரிய பச்சை மிளகாய் 5, கறிவேப்பிலை இலைகள் 20, கடுகு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. இப்போ பூரிக்கான உருளைக்கிழங்கு மசால் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தோம். நான் பாருங்க அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சிருக்கேன். இப்போ அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்க எண்ணெய் சூடாயிருச்சுங்க. அதில் நம்ம கடுகை போட்டுக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. இதில் கடலைப்பருப்பு இருந்தால் தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. அதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ போட்டிருக்கேன். அடுத்தது நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது கறிவேப்பிலையும் அதில் போட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் போட்ட பின்னாடிங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். இவ்வளோ வெங்காயமா நீங்களாம் நினைப்பீங்க. இந்த கிழங்கு மசாலுக்கு நிறைய வெங்காயம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். இன்னொன்று பாருங்க, இப்போ கொஞ்ச நேரத்துலேயே சுண்டி போயிடும். கொஞ்சம் பாருங்க வெங்காயம் அப்படியே பிங்காக மாறிட்டு போகுது. இன்னும் கொஞ்சம் நம்ம ரொம்ப இதை வதக்கக்கூடாது. சுருங்கி போகிற அளவுக்கு வதக்கணும்னா அது டேஸ்ட் போயிடும். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். அப்படியே ஒரு மாதிரி பிங்க், பேபி பிங்க் கலரில் அழகாக தெரியும் நமக்கு. அது ரொம்ப பக்குவமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்து சும்மா ஒரு 2 தடவை பெரட்டி போடலாம். அந்த பச்சை வாசனை போகணும். அடுத்தது தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்க்கும்போது தான் பார்த்து சேர்க்கணும். நிறையா சேர்த்து, ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் தண்ணி விடும் நம்ம இப்போ மூடி வைக்கும்போது. நிறையா சேர்த்துட்டோன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப தளதளன்னு ஆயிரும். சும்மா 1 டம்ளர் போல் சேர்த்துக்கோங்க. வேணா பிறகு சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போது இதில் உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்க்கலை. நீங்கள் வேணா சேர்த்துக்கலாம் அப்போ வேக வைக்கும்போது. இப்போ நான் இதை மூடி வச்சிடுறேங்க. இப்போ எடுத்து பார்க்கலாங்க. நல்லா கொதிச்சுட்டு இருக்குல்ல, இது சரியான பக்குவங்க. இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாங்க. உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது. இப்போ பாருங்கள் கிழங்கு போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா கலந்து விட்டுறலாம். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி கூடிருச்சுன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒரு பிடி அளவுக்கு கிழங்கு எடுத்துட்டு நல்லா கூழ் போல் செஞ்சுக்கோங்க. அது செஞ்சுட்டு இதில் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுக்கும். இப்போ நான் இதை மூடி வச்சிடுறேங்க. கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அதாவது குழம்புல எல்லாம் எக்ஸஸ் உப்பு ஆயிடுச்சுன்னா, அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. உருளைக்கிழங்கை வேக வச்சு அதை நல்லா மசிச்சு போடலாங்க. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அது பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்து அது குழம்புல ஊற்றிடுங்க. உப்பு சரியாயிரும். இப்போ எடுத்து பார்க்கலாங்க. பாருங்க சரியான பக்குவத்தில் இருக்குது. நீங்கள் இப்போ தோசைக்கு வைக்கணும்னா இதையே என்ன பண்ணணும்னா கொஞ்சம் இன்னும் திக் பண்ணிடணும். நான் நடுவில் உப்பு பார்த்துட்டேன், சரியாக இருக்குது. இப்போது நான் அடுப்பு அணைச்சி இறக்கிடுறேங்க. சுவையான மசால் 15 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சும்மா டேஸ்ட் பண்ணிக்கிறேன் நான். ரொம்ப எக்ஸலண்ட். காரம், உப்பு எல்லாமே சரியாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. சரி, அடுத்த எபிசோட்ல வேற ஒரு தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள்,
ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.